பட் இன்னைக்கு நம்ம ஹோலி பைட்டில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பார்க்க போகிறோம். அது என்னன்னா வந்து ஜெர்மனியில் ஒரு நாள் வந்து ஒரு சிட்டி இருக்குது. அந்த சிட்டியோட பேர் வந்து ஐஸ்லெபன். அந்த சிட்டியில் தான் மார்ட்டின் லூத்தர் கிங் வந்து பிறக்கிறாரு. அந்த சிட்டியில் வந்து ஆக்சுவலாக ஒரு செலப்ரேஷன் நடக்குது. என்னென்னா மார்ட்டின் லூத்தர் கிங்கோட 400வது பிறந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அங்கே வந்து பயங்கரமான ஒரு ஊரே வந்து ஒரு ஜெகஜோதியா இருக்கு. நெறைய லைட்டு, நெறைய மியூசிக், நெறைய செலிப்ரேஷன்ஸ், நெறைய பாட்டு அப்படிலாம் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில வந்து ஒரு சிஸ்டர் பிளெஸ்ஸட் சிஸ்டர் அவங்க இப்போ வந்து அருளாளர். சிஸ்டர் மரிய சர்ஃபினா மிக்செல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டர். அவங்க வந்து அந்த வழியா வந்து ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. சாக்சோனின்னு சொல்லி ஒரு ஊருக்கு. அந்த ஊருக்கு போயிட்டுருக்கும்போது இந்த செலிப்ரேஷனை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்குது. ஏன்னா மார்ட்டின் லூத்தர் திருச்சபைக்கு எதிரா போனவர் இல்லையா? அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சர்ச்சுக்கு போய் நற்கருணை முன்னாடி ப்ரேயர் பண்ணணும்னு நெனச்சு போறாங்க. ஆனா அங்க போம்போது எல்லா சர்ச்சுங்களும் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஒரே ஒரு சின்ன சர்ச் இருக்கு. அது உள்ள போய் முட்டி போடுறாங்க. அப்பதான் வந்து அவரோட காவல் சம்மனசானவர் அவங்களுக்கு தோன்றி அவருக்கு சொல்றாரு, "இது வந்து கேத்தலிக் சர்ச் இல்ல. இது வந்து ஒரு லூத்தரன் சர்ச்சு. இங்க நற்கருணை இல்ல." அவங்க நற்கருணை முன்னாடி ப்ரே பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. நற்கருணை இல்லன்னு சொல்லிட்டு, "உனக்கு உன்னோட விசுவாசத்துக்காக நான் உன்ன காட்டுறேன் பாருன்னு" சொல்லி மார்ட்டின் லூத்தர் எங்க இருக்கிறாருன்னு காட்டுறாங்க. அப்போ அவங்க ஒரு பயங்கரமான நரகத்துல வந்து அவர் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிற மாரி வந்து காட்டப்படுது. அவர் தலைய வந்து பிசாசுகள் வந்து சுத்தியால வந்து தட்டுது, அடிக்குது. ஏன்னா, அதோட காரணம் என்னன்னா, அவரோட எக்ஸஸ் பிரைடு. அவரோட அந்த தற்பெருமையால தான் அவர் திருச்சபைய விட்டு விலகி வந்தாரு. 15 நூற்றாண்டுகளா அவர் இந்த திருச்சபைக்கு எதிரா வந்து அவர் போறாரு. திருச்சபையில நெறைய புனிதர்கள் வந்து புதுமைகள் செஞ்சிருக்காங்க. அவிலா தெரசம்மா நெறையா எழுதியிருக்காங்க. அ ந கத்ரீன் அம்மா, போப்பாண்டவருக்கு வழி சொல்லியிருக்காங்க. இந்த மாரி நெறைய பேர் வந்து இருக்காங்க. அவங்களும் திருச்சபைக்குள்ளேயே வந்து ஒபீடியன்ஸோட வந்து சில விஷயங்களெல்லாம் மாற்றியிருக்காங்க. ஆனா இவர் வந்து ரிபெல்லியன். இவர் வந்து ஒபீடியன்ஸ்க்கு ஆப்போசிட்டா வந்து ஆக்சுவலா வந்து கலகம் ஏற்படுத்தி திருச்சபை விட்டு விலகி வராரு. அதுக்கான பனிஷ்மெண்ட் அவர் அனுபவிச்சுட்ருக்காருன்னு அவருக்கு காட்டப்படுது. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? திருச்சபை எவ்வளோ பவர்ஃபுல், கிறிஸ்துவால ஏற்பட்டது. கிறிஸ்துவுக்கு எதிராக போற எல்லாரோட நிலைமை என்னன்றது வந்து இதன் மூலம் நம்ம அறியப்படுது. பிரைஸ் த லார்ட். இத உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. நெறைய பேர் தெரிஞ்சுக்கணும். திருச்சபை விட்டு விலகி செல்ற சகோதர, சகோதரிகளுக்கு இது வந்து முக்கியமா தெரியணும். பிரைஸ் த லார்ட். இத எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.